தமிழகத்தில் பூர்ண குடிகளில் ஒன்றான பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆட்டு வாரியம் அமைத்து தர வேண்டும் என்பது இந்த பழங்குடியின மக்களின் தொழிலான ஆடு மேய்க்கும் தொழில் சமீப காலமாக அழிந்து வருகிறது. இந்த தொழிலை இனிவரும் காலங்களில் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு தமிழக அரசு உடனடியாக ஆட்டு வாரியம் அமைத்து தர வேண்டும். இந்த ஆட்டு வாரியத்துக்காக இதுவரை 20 வருட காலங்களாக தொடர்ந்து எங்கள் போராட்டங்கள் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. புதிதாக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் தாவேகா அரசு இதுக்கு செவிசாய்த்து எங்களுக்கு செய்து தர வேண்டும், ஆட்டு வாரியம் அமைத்து தர வேண்டும் என சமூக நீதி பேரவை பொதுச் செயலாளர் சுமதி மக்களுக்காக கோரிக்கை எழுப்பியுள்ளனர். கேட்கும் பட்சத்தில் ஆட்டு தொழிலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறோம், எங்களுக்கு வாரியம் உடனே அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மக்கள் சமூக நீதி பேரவை சார்பாக நாங்கள் அந்தந்த பகுதியில் போய் அந்த மக்களை சந்தித்து இப்போ நாங்கள் 10 வருஷமாக மனு கொடுத்துக்கிறோம், போராடி இருக்கோம். மீண்டும் தமிழக அரசுக்கு நாங்கள் இப்போ சொல்லி எச்சரிக்கை பண்ணுறது என்னவென்னா, 1 லட்சம் கையெழுத்து வாங்கி லட்சியம் பெறுவோம் அப்படின்ட்டு சொல்லி எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத தீவிரமாக நாங்கள் களத்தில் இறங்கி இப்போ மக்களாக நாங்களும் நின்று இதை பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கொடுமையாக இருக்குது. அவங்க வாழ்வாதாரத்துக்கு இடம் ஒதுக்கீடு பண்ணி கொடுக்கணும், ஆடு மேய்ப்பதற்கு. இந்த ஆடும் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு, இந்த ஆடும் வளர்ப்பதற்காக அதுக்குரிய நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சமூக நீதி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கை நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் விரைவு செய்தி ஆசிரியர் கோகுலவாசன். மேலும் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்கை நியூஸ் வாட்ஸ்அப் சேனல் மற்றும் ஸ்கை நியூஸ் பிரைவேட் லிமிடெட் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.